ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரை கிலோ இறால் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், தனியாத்தூள், மிளகாத்தூள், தேங்காய், சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ சட்டியில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஆயிலே கிளறிக்கலாம். இப்போது இதில் நமக்கு தேவைக்கு எப்போ கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 3 சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு தேங்காய், சோம்பு, இஞ்சி பூண்டு அதிலே போட்டு எண்ணெயில் வதக்கியிருக்கேன். வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போது சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கப்போ தண்ணி சேர்த்துக்குவோம். இது ஒரு கொதி வந்த பிறகு இறால் சேர்க்கலாம். இறால் ரொம்ப வெந்துடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால தான் இது கொதி வந்த பிறகு சேர்க்கணும். கொதி வந்த பிறகு சேர்த்துட்டேன். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போதும், வெந்துடும். இது டேஸ்ட்டே இந்த தேங்காய், சோம்பு, இஞ்சி பூண்டு எல்லாம் எண்ணெயில் வதக்கி அரைச்சி சேர்த்துனால டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்துருச்சு. உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சுப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.